ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே இந்த நிதியாண்டுக்கான மானிய கோரிக்கையில் பல்வேறு விதமான முக்கிய அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அதில் பட்டா மற்றும் நில அளவை, எஃப்எம்பி இது சம்மந்தமான மிக முக்கியமான புதிய அறிவிப்பு, அதுபோக பார்த்திங்கன்னா தர கட்டுப்பாடு, கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும், இந்த மாதிரியான பல்வேறு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிதியாண்டுக்கான மானிய கோரிக்கை பார்த்தீங்க அப்படின்னா கடந்த மாதம் நடந்தது. அதில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், முதலாக பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையில் வழங்கப்படும் வில்லங்கச் சான்றிதழ், அதாவது ஈசின்னு சொல்லுவோம். வில்லங்கச் சான்று போன்று ஒரு புல எண்ணில் குறிப்பிட்ட காலத்தில் இணைய வழியில் நடந்த பட்டா மாற்ற விவரங்களை அறிக்கையாக பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2016 ஆண்டு முதல் குறிப்பிட்ட கால வரையறைக்குள் ரயத்து நிலங்கள் தொடர்பான நில ஆவணங்களில் மேற்கொள்ளப்பட்ட பட்டா மாற்றங்களின் விவரங்களை பொதுமக்களுக்கு இணையம் வழியே வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பத்திரப்பதிவின் போது சொத்து விவரங்களை சரிபார்க்க ஏதுவாக புலப்பட தரவுகள் பதிவுத்துறைக்கு பகிரப்படும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதன் மூலம் பதிவுத்துறை அலுவலர்கள் நிலத்தின் எல்லைகளின் அளவுகளை நில ஆவண வரைபடத்துடன் ஒப்பிட்டு சரிபார்த்த பின்னர் பத்திரப்பதிவுகளை மேற்கொள்ள இயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பத்திரங்களின் சொத்து விவரங்களை தெளிவாக குறிப்பிட இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பட்டா மாற்றம் மற்றும் புல எண்களை அளவீடு செய்தல் போன்ற சேவைகளை கண்காணித்து அவற்றின் தரத்தினை பேணும் பொருட்டு தர கட்டுப்பாடு மையம் மற்றும் கண்காணிப்பு மையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இணையவழி சேவைகளின் புள்ளி விவரங்களை கண்காணிக்கும் வகையில் டேஷ்பாட் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக பொதுமக்களுக்கு இணையவழி சேவைகள் விரைவாகவும் செம்மையாகவும் வழங்கப்படுவது உறுதி செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, ராணிப்பேட்டை மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் நீண்ட வருடங்களாக குடியிருக்கும் 3154 குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதலாக பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டம் லைப்பைக்குடிக்காடு பேரூராட்சியில் 380 குடும்பங்களுக்கு இந்த மனைப்பட்டா வழங்கப்படும். அடுத்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகரம் மற்றும் கீரனூர் வருவாய் கிராமத்தில் 396 குடும்பங்கள். அதுபோக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் லால்குடி வட்டம் மேல சீதேவி மங்கலம் கிராமத்தில் 78 குடும்பத்துக்கும், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அரக்கோணத்தில் வசிக்கக்கூடிய 500 குடும்பங்கள், அதுபோக திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் வட்டம் ஊர்காடு வருவாய் கிராமத்தில் ஒரு 1800 குடும்பங்களுக்கு, மொத்தம் 3154 குடும்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாளாக வசிக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும், வீட்டு மனைப்பட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக 3 மாவட்டத்தில் உள்ள 3589 குடும்பங்களுக்கு மனைப்பட்டா வழங்கப்படும். தேனி மாவட்டம், தென்காசி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம் இங்கே இருக்கக்கூடிய 3589 குடும்பங்களுக்கும் நத்தம் நிலவரி திட்டப்பணிகள் மேற்கொண்டு மனைப்பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அறிவிப்புகள்லாம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.